மக்களே, நம்ம வீட்டில் இன்றைக்கி நார்த்தை இலை துவையல் பண்ண போகிறோம் மக்களே. நம்ம வாங்க மக்களே, நார்த்தை இலை பறிச்சுக்கலாம். நார்த்தை இலை நம்ம வீட்டில் இருக்குது மக்களே. வாங்க மக்களே, பறிச்சுக்கலாம் மக்களே. இதுதான் மக்களே நார்த்தை இலை. நம்ம இந்த இலையை பறித்து எப்படி துவையல் அரைக்கலான்னு பார்க்கலாம் மக்களே. ஃபஸ்ட்டு பறிச்சுக்கலாம் மக்களே. இந்த நார்த்தை இலையை ஃபஸ்ட்டு பறிச்சுக்கலாம் மக்களே. பறிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மக்களே. ஒரு வழியாக நம்ம நார்த்தை இலை பறிச்சாச்சு மக்களே. இதை எப்படி துவையல் அரைக்கலாம், என்னென்ன சேர்க்கலான்னு வாங்க மக்களே பார்க்கலாம். மக்களே, என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோன்னு பார்ப்போமா மக்களே. மக்களே, தக்காளி, பூண்டு, வெங்காயம் 3 சேர்த்துக்கலாம் மக்களே. அப்புறம் நம்ம நார்த்தை இலையை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் மக்களே. அடுத்தது வரமிளகாய், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மக்களே. மக்களே, ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கலாம் மக்களே. நல்லா ஹீட் ஆகட்டும் மக்களே. நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம இந்த நார்த்தை இலையை அதில் போட்டுக்கலாம் மக்களே. பச்சை லீஃப்க்கு அதுக்கும் கொஞ்சம் வெடிக்கிறாப்பில் இருக்கும் மக்களே. நல்லா அதை நல்ல ஒரு மாதிரி கலரில் வரும் மக்களே. அந்த கலருக்கு நம்ம வறுத்தெடுக்கணும் மக்களே. மக்களே, இந்த துவையல், இந்த இலையில் அரைச்ச துவையலில் சாப்பிட்டோம்னா புருஷன் முன்னாடி சண்டையெல்லாம் வராது மக்களே. எல்லாம் கூலாகிடுவாங்க மக்களே. அப்புறம் மயக்கமாக வருது அப்படின்ட்டு அப்புன்னு உட்காருவோம் மக்களே. அந்த மயக்கம் வராது மக்களே இந்த துவையல் சாப்பிட்டோம்னா. அவ்வளோ ஆயுர்வேதமான துவையல் மக்களே. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களே. பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. எல்லாம் கோவமே இல்லாமல் வீட்டில் ஜில் வாழ்க்கை தான் மக்களே. நல்லா இதை வறுத்தெடுத்துக்கலாம் மக்களே. நல்ல ஒரு மாதிரி லீஃப் இந்த நிறத்துக்கு வரும் மக்களே. இந்த ஒரு மாதிரி நிறத்துக்கு வரும். அந்த நிறத்தில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு மாதிரி பொன்னிறமாக வரும். அப்போ அந்த மாதிரி இது பண்ணால் தான் பச்சை வாடை வராது மக்களே. இந்த மாதிரி உடனே நம்ம இன்னொரு இதில் போட்டு எடுத்துக்கலாம் மக்களே. இதை இன்னொரு இடத்துக்கு மாற்றிக்கலாம். தெரிக்குது மக்களே. ஆயிலுக்கும் பச்சைக்கும் செட் ஆகாதோ. மக்களே, அது அடுத்தது பட்டை மிளகாய், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வதக்கிடலாம் மக்களே. எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் மக்களே. இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம் மக்களே. இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் மக்களே. நல்லா வதக்குன்னு வதக்கி விட்டுக்கலாம் மக்களே. நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் மக்களே. இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு புளியும் சேர்த்துக்கலாம் மக்களே. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கலாம் மக்களே. இந்த நார்த்தை இலை அதையும் இதில் போட்டு கொட்டிக்கலாம் மக்களே. ஒன்றா போட்டு கொட்டி அப்படியே ஆற விடும். சுடுசாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் மக்களே. நீங்கள் எல்லோரும் இதை செஞ்சு சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் மக்களே. அதுக்காண்டி தான் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. நான் உண்மையை தான் சொல்லுவேன். நல்லா எல்லாத்தையும் போட்டு வதக்குன்னு வதக்குவோம். இங்கேங்களே, முருகலாக இருக்கா? இந்த மாதிரி வந்திருக்கணும். முருகலாக நார்த்தையில் முருகலாக வந்திருக்கணும். ஓகேவா? நல்லா வதங்கட்டும். துவையல் அரைச்சிட்டு பார்ப்போமா. அங்கிட்டு சாதம் மக்களே. ஒரு வழியாக நம்ம சாப்பாடும் துவையிலும் அரைச்சாச்சு மக்களே. எப்படி சாப்பாடு நல்லா இருக்கான்னு அவங்களுக்கு பார்த்து மக்களே. துவையலுக்கும் சாப்பாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக தான்.
மக்களே கோழி அடை வச்சதில் 2 கோழி தான் மக்களே பொரிச்சிச்சு. அதில் 2 கோழி என்ன பாட்டு தெரியுமா படுத்துது, காமிக்கவா மக்களே? இருக்குது 2 தான் கோழி குஞ்சு தான் பொரிச்சிச்சு. அது 2 அவ்வளோ சீட்டு பண்ணுது மக்களே. அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடு. இதை காவலுக்கு பார்க்குறதே எனக்கு வேலையாக போச்சு மக்களே. காக்கா எத்தனை காக்காவை தான் மக்களே விரட்டுறது நானும். பெரிய செம்பருத்தி செடியில் வெள்ளை செம்பருத்தி முளைச்சி பார்த்துருப்பீங்க மக்களே. குட்டை செம்பருத்தி மரத்தில் வெள்ளை செம்பருத்தி முளைச்சி பார்த்துருக்கீங்களா? இங்கே பார்த்தீங்களா மக்களே, முட்டைலாம் வந்திருக்கு மக்களே. முட்டு மக்களே. மாடு மேய்க்க கிளம்பிட்டேன் மக்களே. மாடு மேய்க்க கிளம்பிட்டேன். இங்கே மாடை கொண்டாந்து கட்டி போட்டேன் மக்களே. மாடு மேய்க்க கிளம்பிட்டேன் மக்களே. வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாடு மேய்ஞ்சிட்ருக்கா, கட்டி போட்டேன். டீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு தெரியுறேன் மக்களே. இன்றைக்கி நார்த்தை இலை துவையல் சாப்பாடெல்லாம் செஞ்சேன் மக்களே. அதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன்னா அதெல்லாம் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிடுங்க மக்களே, நல்லது உடம்புக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.